வணக்கம் நேயர்களே. இலங்கைக்கு இரண்டாவது இடம் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. அது எதற்கானது என்பது தொடர்பாக இந்த தகவலூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்துகின்ற கணிப்புகளின் அடிப்படையில் இலங்கை முதல் 3 இடங்களை பெற்று வருகிறது. அந்த 3 இடங்களுக்குள் வருகிறது என்ற செய்தி மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது இலங்கை 2ஆம் இடம் பிடித்திருக்கிறது என்ற விடயத்துக்கான காரணம் என்னவென்று சொன்னால், உலகில் மிகவும் பிரபலமான பயண இடங்களை கொண்ட நாடாக இலங்கை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நாடுகளை வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தான் பெரும்பாலும் ஆசிய நாடுகளும் இதர நாடுகளும் இணைந்திருக்கின்றன. அதில் இலங்கை 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. பிரபலமான பயண இடங்கள் என்கின்ற பொழுது இலங்கையில் கலாச்சார பாரம்பரியம் மிக்க இடங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல பசுமையான தேயிலை தோட்டங்கள் அமைந்துள்ள இடங்களும் வகைக்குள் அடங்கியிருக்கிறது. அதை வைத்தும் அந்த இடங்கள் அந்த கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல வனஜீவராசிகள் பாதுகாப்பு இடங்களை வைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுற்றுலா தலங்கள் இவைகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே இவ்வாறான பல விடயங்களை வைத்துக்கொண்டு உலகின் பிரபலமான பயண இடங்கள் பட்டியலில் இலங்கை 2ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதை கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது. அவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் தான் உலகின் பிரபலமான இடங்களில் பயணம் செய்யக்கூடிய இடங்களில் இலங்கை இந்த 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இது உண்மையிலேயே இன்னும் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வகையிலும் ஒரு ஏதுவான காலநிலைகளை கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், இலங்கையானது எழில் கொஞ்சம் இயற்கை திருநாடாக இருக்கிறது. இந்த திருநாட்டில் இயற்கை வளம் நிரம்பி காணப்படுகின்றன. இவைகளெல்லாம் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான விடயங்கள். எம்மவர்களும் இலங்கையினுடைய பல பிரதேசங்களை சுற்றி பார்க்க வேண்டும், இருக்கக்கூடிய அழகுகளை ரசிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் இயற்கை வளங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீரும் பட்சத்தில், பாதுகாப்பு பிரச்சனைகள் இல்லாத காலங்களில் இவைகள் எல்லாம் சாத்தியமாகக்கூடிய விடயம் என்று புலம்பெயர் தமிழர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல சுற்றுலா பயணிகளாக வெளிநாடுகளில் வருகின்ற வேறு இனத்தவர்கள் வேறு நாட்டவர்களும் குறிப்பிடுகின்ற விடயம், இலங்கைக்கு வருவதற்கு எங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் காலநிலைகள் மற்றும் இதர சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் நாங்களும் வருகை தரவுள்ளதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எது என்னவோ இலங்கையில் இப்பொழுது வந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இடங்கள் ஏராளமாக இருந்தாலும், இலங்கையில் இடம்பெறுகின்ற சில பிரச்சனைகளால் புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய எம்முறவுகளே இங்கு வருவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருப்பது என்பது மறுக்க முடியாதது. எனவே இந்த சூழ்நிலைகள் களையப்பட வேண்டும், பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நிறைய சுற்றுலாவிகள் இலங்கைக்கு வருவார்கள், இலங்கைக்கு ஒரு வருமானமாக இருக்கும். அதேபோல் தேயிலை தோட்டங்களும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பசுமையான தேயிலை தோட்டங்களும் இதில் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே தேயிலை ஏற்றுமதி, ஆடை ஏற்றுமதி போன்ற இடமும் இலங்கைக்கு அதிகமாக வருமானத்தை தருகிற துறைகளாக நாங்கள் பார்க்கின்றோம். இவைகளை இன்னும் சிறப்பான முறையில் கொண்டு வருவதற்கு இலங்கையினுடைய பாதுகாப்பின் ஸ்திரத்தன்மை கட்டாயமானது என்பதும் பரிந்துரைக்கப்படுகிறது. எனவே இந்த ஆய்வை மேற்கொண்ட த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சரியான ஒரு கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது. இந்த இலங்கையைப் போல நேபாளம், இந்தோனேஷியா, இந்தியா, ஜப்பான் போன்ற பல நாடுகளும் உலகின் பிரபலமான இடங்கள் கட்டமைப்புகள் உள்ளடங்குவதாக சொல்லப்படுகிறது. 2ஆம் இடத்தை இலங்கை பிடித்திருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் உறவுகளே.